மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அன்னலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே படுங்க. மன்னா நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். ஆமென். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே என்னை தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். வேத வசனத்தை இங்கே வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 56ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். வாசிங்க. அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. நீங்க கவனிங்க. இந்த 9வது வருடத்தினுடைய முதல் ஆராதனை நிச்சயமா நான் சொல்றேன். இந்த காலை ஜபத்திலேயே ஆரம்ப ஜபத்திலேயே ஆரம்ப துதி ஸ்தோத்திரத்திலேயே நீங்க இருக்கிறீங்க.
இந்த பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் உங்களை மகிழ பண்ணுவாராம். எந்த உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ இந்த நாட்களிலே அந்த மகிழ பண்ணி அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாட்கள். ஆமாம், அதனால் இந்த வருடம், இந்த 9வது வருடம் முதல் ஆராதனை உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்கள் ஆரம்பமாகுது. எத்தனையோ துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியம், இந்த 9வது வருடத்தின் முதல் ஆராதனையில் இருக்கிற என்னுடைய ஜனங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அதனால் கர்த்தர் இந்த நாளில் அடுத்தபடியாக அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், சிறப்பு காணிக்கைகள், துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா. அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கொடுக்குறீங்க, எந்த சூழ்நிலையில் ஸ்தோத்திர பலி சொல்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார். அதனால் ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அங்கீகாரம், எல்லா விதத்திலும் கர்த்தர் சில அங்கீகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் இன்னொரு பாட்டு நம்ம பாட போகிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த இன்னொரு பாடல், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம நல்ல உற்சாகமாக பாடப்போகிறோம். இந்த பாடலை என்னோடு இணைந்து நீங்கள் பாடுங்க. ஓ அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பாடுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி
உங்களுக்குத்தான். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், ஆமென். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே. எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே. எல்ரோய், எல்ரோய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே. ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷலோம் சமாதானம் தருகின்றீர் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷலோம் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே ஆமென். யெகோவா ராபா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் இந்த நேரம் மௌனமாய் நிற்கக்கூடிய நேரம் அல்ல. கர்த்தரை நீங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உடைய வாயின் உதடுகளின் காலைகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகளினால தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கமுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. வல்லவரே, நல்லவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசு மகாராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே,
அல்லேலூயா ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே சொல்லுவோம் இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் சொல்லுவோம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் பாடுவோம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை
சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே தேவ கரமும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் கூட இறங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. எத்தனையோ அன்பை நீங்க வீரர் மேல வைத்திருக்கலாம். அந்த அன்பை எல்லாம் உங்களுக்கு திருப்பி காண்பிச்சாங்களான்னு பார்த்தா அது இருந்திருக்காது. ஆனா என் தேவன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே உங்களுக்கு இன்னும் அற்புதங்களை செய்யும்படியாக அதிசயங்களை செய்யும்படியாக எல்லா சாபங்களை முள்முடியாய் சுமந்து எல்லா விதமான சாபங்களை எல்லாம் முள்முடியாய் சுமந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நல்லவர் வல்லவர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இயேசு மகாராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க. எபினேசரே. ஆமென். எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் நம்ம நன்றி சொல்லி ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு கருவை காத்தது போல உங்களை காத்ததெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. கரு தாயினுடைய வயிற்றில் காக்கப்படுகிறது, கற்பப்பையில காக்கப்படுகிறது போல காக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் தன்னுடைய சிறகின் நிலைகளிலே மூடி மறைக்கிறார். பொல்லாங்கனியும் அக்கினி ஆஸ்திரங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். தம்முடைய தயவுள்ள கரத்தினால் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையுள்ள பிரசன்னமும் உடைய கிருபையுள்ள பிரசன்னமும் ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஒரு வேத பாடம் வாசிக்கப்படும். சகோதரி ஆக்னஸ் உங்க முன்னாடி வந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 43ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 7 வசனங்கள் வேத பாடமாக வாசிக்கப்படும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வேத பகுதி அது வாசிக்கப்படும். எல்லாரும் கவனமாக கேளுங்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நீ தண்ணீர்களை கடக்கும்போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி
தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. எல்லாரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஆமேன். அமருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சுகத்தோடும் பலனோடும் கர்த்தருடைய ஆலயத்திலே உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் மிகவும் விசேஷமான ஒரு நாள், அப்படிதானே? இந்த விசேஷமான நாளிலே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, அளவற்ற இரக்கத்தினாலே நம்முடைய இயேசுவின் மந்தை ஊழியங்கள் ஆரம்பித்து இன்றோடு 8 ஆண்டுகள் முடிவடைந்து நாம் 9வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2017ஆம் ஆண்டு சாதாரணமாக வீட்டு ஜெபக்கூட்டத்தின் மூலமாக நம்முடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நாளிலே அது நாளடைவிலே வளர்ச்சி அடைந்து ஒரு சபையாக, ஒரு பெரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ப்ரேயரை ஃபஸ்ட்டு நாங்கள் சண்டே சர்வீஸ் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் 4 பேர் மாத்திரம்தான் இருந்தோம். ஆமேன். ஆனாலும் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தினாலும் நம்முடைய எல்லாருடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய ஆலயத்தில் சுமார் 120க்கும் அதிகமான குடும்பங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். தேவன் தாமே இந்த 8 ஆண்டுகள் நம்முடைய ஊழியத்தினுடைய தேவைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆச்சரியமாக நிறைவேற்றி கொடுத்ததற்காக நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி நாங்கள் அவ்வப்போது சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் இந்த ஊழியத்திலே நாங்கள் நிற்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது. ஆமேன். அநேகர் எங்களுக்காக இந்த 8 ஆண்டுகள் நீங்கள் ஊக்கமாக ஜெபித்தீர்கள். உங்களுடைய அன்பால் எங்களை நீங்கள் தாங்கினீர்கள். அரவணைப்பால் நல்ல உறவினர்களை காட்டிலும் மேலான உறவுகள் நீங்கள் தான் எங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லோரும் இந்த சபையிலே இருப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாக உங்களை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார்.
குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள், அவரை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தாமே இம்மட்டும் நடத்தினவர். அவர் இனிமேலும் நம்மை நடத்த, இனிமேலும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஆச்சரியமாய் அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவர். நாம் வாசித்த 103ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 103ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்னென்றைக்கும் உள்ளது. இந்த 9வது வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் தங்கும். இந்த 9வது ஆண்டு கர்த்தருடைய கிருபை உங்களுடைய குடும்பத்திலே தங்கக்கூடிய ஆண்டு. ஆமென். இதுவரை உங்களுடைய குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், அநேக சோர்வுகள், அநேக கவலைகள், அநேக போராட்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 9வது ஆண்டினுடைய இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாள் திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் கர்த்தருடைய கிருபை என்னென்றைக்கும் தங்கும். ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் நீங்கள் சத்தமாக நீங்கள் வாசியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழிந்து போகிற ஒரு பொன் அக்கினியினாலே என்ன பண்ணப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது என்னது? நம்முடைய விசுவாசம். அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். அன்று பிசாசு ஆண்டவரையே சோதிச்சான். இன்னைக்கு நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய வேலைகளில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். ஒரு அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு சோதனை இருக்குன்னா உங்களுடைய விசுவாசம் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஏன்னா நீங்க விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்ற உங்களுக்கு அநேக சோதனைகள் உண்டு. ஆனால் நம்ம கடைசியாக நம்ம வாசிக்கணும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இந்த சோதனையில யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, இந்த சோதனையில யாரெல்லாம் வின் பண்றாங்களோ, ஆண்டவர் ஒரு 3 மகத்தான ஒரு காரியங்களை கொடுக்கிறார். என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு என்ன முதலாவது தருகிறது? புகழ்ச்சியை தருவார். கரங்களில் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் புகழ்ச்சியை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு கனத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. சோதனையை சகிக்கிற உங்களுக்கு 2வதாக ஆண்டவர் என்ன தர போறாரு? கனத்தை கொடுக்க போறாரு. 3வது மகிமையை தேவன் காண செய்வார். கரங்களை கொடுத்து இந்த மகிமையான ஒரு ஆண்டுக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க மகிமைகளை தேவன் காண செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனால நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பல நேரத்திலே அதை சோதனை நமக்கு வரலாம். ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு 3 மகத்தான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவர். ஆமேன். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். இந்த 8 ஆண்டுகள் ஊழியத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சபையினுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அநேக சோதனைகள் தான் வந்தது, அநேக போராட்டங்கள், இதை நடத்தக்கூடாதபடிக்கு அநேக மனுஷிக போராட்டங்கள், சத்ருவின் போராட்டங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் ஜெயம் எடுக்க அவருடைய மகிமையை தேவன் கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 8 ஆண்டுகள் இந்த ஊழியம் நடந்திருக்கு அப்படின்னா
ஆண்டவருடைய அளவற்ற அவருடைய கிருபை. ஆமென். ஆண்டவருடைய அளவற்ற ஒரு தயவு தான் இந்த 8 ஆண்டுகள் நடத்தி வந்தது. இந்த ஊழியத்தை நடத்தி வந்தவர் உங்களுடைய குடும்பத்தையும் நடத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அநேக தேவைகள், மாதம் மாதம் எத்தனையோ தேவைகள் காணப்படும், எத்தனையோ விதமான காரியங்கள் காணப்பட்டாலும் நாங்கள் கர்த்தர் மீது எங்களுடைய பாரத்தை வைப்போம். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அவர் மீது வைக்கும் பொழுது அவர் எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து, புதிய ஒரு கணத்தை கொடுத்து, புதிய புகழ்ச்சியை கொடுத்து இந்த 8 ஆண்டுகளும் மகிமையாக நடத்தி வந்ததை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். இந்த ஊழியத்தில் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர்கள் நாங்கள் பாடும் பொழுது எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்கள் பாப்பா ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக இந்த ஒரே ஒரு ஆள், நான் யாரை ரொம்ப ஹானர் பண்ண விரும்புகிறேன்னா செசிலியாம்மா இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம். அவங்களுக்கு கரங்களை தட்டுவோமா, கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. இந்த 8 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதிலிருந்து என்ன அவங்களுக்கு தெரியும், எங்களுடைய குடும்பத்தையும் தெரியும். உட்காந்து கொள்ளுங்கம்மா. எங்களை அவ்வப்போது எங்களை நாங்கள் ஊழியங்களை ஆரம்பிக்கலை. அப்போ தான் நாங்கள் சின்ன அளவில் நாங்கள் வீட்டில் ப்ரேயரை நடத்திட்டு இருப்போம். அப்போ எல்லா நாளும் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லா நாளும் அவங்க வீடு எங்கள் வீடு ரொம்ப பக்கம். அதனால் ஒரு ட்ரம்ஸ் ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு, கொட்டு. நம்ம பார்த்துருக்கீங்களா, நம்ம கேரள் ரோன்லாம் வாசிக்கலாம், அந்த கொட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த கொட்டை அடித்து நாங்கள் பாட்டு பாடுவோம். நான் எனக்கு தெரிஞ்சதை அரையும் குறையுமா என்ன பண்ணுவேன், செய்தி கொடுப்பேன். அப்போ அவங்க ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா பாடுற சாம், நல்லா பாடுற டென்சி. எங்கள் அம்மாவையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி சிலருடைய 2-3 விரல் விட்டு எண்ணிரலாம். ஒரு 2-3 பேருனுடைய ஒரு ஒரு ஊக்குவிப்பு தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினது. ஆமென். குறிப்பாக நான் இந்த வருஷத்தில் இன்னொருத்தரை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். இன்று அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. யாருன்னா எலிசபெத் பாஸ்டர்மா. அவங்க கண்ணப்ப நகரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. 2008ஆம் ஆண்டிலிருந்து அவங்களை எங்களுக்கு ரொம்ப தெரியும். நாங்கள் பட்ட பாடுகள், நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் கடந்து போன பாதைகளை அவங்க ரொம்ப நல்லா அறிவாங்க. இப்போ எங்களுக்காக ஊக்கமாக அவர்கள் செபித்தார்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டில் வெறும் 100 ரூபாய் மாத்திரம்தான் இருந்தது. 100 rupees. முதல் முறை நாங்கள் ரொம்ப 2008 ரொம்ப சாட்சி கேட்டவங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லி யார் மூலமாகவோ தெரிந்து எங்களை பார்க்க விசாரிக்க எங்களுக்காக ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. எங்களுடைய நிலையை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒரு 100 ரூபா தான் ஆஃபரிங் இருந்துச்சு, காணிக்க இருந்தது. சரி, இந்த 100 ரூபாய் என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அந்த 100 ரூபாயை அவங்க கரத்தில் கொடுக்கும் பொழுது அந்த 100 ரூபாயை ஜெபம் பண்ணி திருப்பி எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இனி நீங்கள் அநேகருக்கு கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் மாறுவீங்க, கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தேவன் மகிமையாக அவர் ஆச்சரியமாக நடத்தி வந்தார் என்றால் இப்படிப்பட்ட ஊக்கமான எங்களை நேசித்தவர்களுடைய ஜெபங்கள் தான் இதில் ரொம்ப பங்கு வகிக்கிறது. அவர்கள் எங்களை நேசித்தார்கள். ஒவ்வொரு மாதம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா இருக்காதீங்க, சீக்கிரம் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் சின்னதாக யூடியூப்பில் போடும்பொழுது, தம்பி ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, என் பையனுக்கு கூட இது தெரியல, அண்ணனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்னு சொல்லி என்னை ஆர்வப்படுத்தி இந்த ஊழியத்தில் ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள். ஆனால் இன்று அவர்கள் இல்லை. ஆனால் பரலோகத்தில் இருந்து பிதாவோடு தேவன் பார்த்து கொண்டிருப்பார். ஆமென். இன்றைக்கு அப்படி 1-2 பேருடைய ஊக்குவிப்பு, அவருடைய ஊக்கமான ஜெபங்கள் இந்த 8 ஆண்டுகள் நடத்தி வந்தது. இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தோடு நின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களோடு துணை நிற்பார். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு இந்த ஊழியத்தோடு துணை நின்ற தேவன் அவர் உங்களோடு நின்று நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து, போக வேண்டிய பாதைகளை தேவன் காண்பித்து அவர் வழி நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் எங்கள் ஊழியத்தில் நடந்ததை நான் சொல்லி என்னுடைய இந்த தியானத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஊழியம் அப்போ தான் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு புதிதாய் ஒரு திருமணமான தம்பதிகள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்தாங்க. தேவ கிருபையில் ரொம்ப நெருங்கினவங்க, நல்லபடியாக அலைன்ஸ் பார்த்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி மேரேஜ் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார்கள். நம்முடைய ஆலயத்திற்கு ஈவினிங் ப்ரேயர் நடக்கும்போது 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒருக்கையும் நல்லா அவங்க ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. இப்படியா ஒரு 5 மாதம் ரொம்ப சுமூகமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை, திருமணம் முடிந்து ரொம்ப ஆசீர்வாதமாக நடைபெற்று கொண்டிருந்தது.
6வது மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை. பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயாச்சு, மாப்பிள்ளை இங்க இருக்காரு. 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை. இனி என்னால் என்ன பண்ண முடியாது, இவளோட வாழ முடியாது. பஞ்சாயத்துக்கு எங்கள் அப்பாட்ட வந்தாச்சு. முதல்ல யார் வர்றா? பொண்ணோடைய அப்பா வர்றாரு. பாஸ்டர் ஐயா, நடந்தது நடந்துருச்சு, எங்களை பேசி நல்லபடியாக என்ன பண்ணிருங்க, பிரித்து வச்சிருங்க. இனிமேல் இவரோட என்னுடைய மகள் வாழ முடியாது. பெரிய ஒரு சண்டை, பூகம்பம். எங்கள் அப்பா அப்படியே எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியா பிரதர்? கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் குறையா சொல்கிறார். யாரை பற்றி? மாப்பிள்ளை வீட்டை பற்றி. அவ்வளவு அடுக்கடுக்காக அடிக்கிட்டே இருக்காரு. எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது தான், இந்த லைன் வீட்டில் இருக்கும்போது கேட்டு, சரி பிரதர் 10 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், சாப்பிட்டு நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பியாச்சு. 2 நாளில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க. திருப்பி வந்து உட்காந்தாச்சு சேரில். அவர் சரியில்லை, அவள் பொண்ணு சரியில்லை, அது இதுன்னு சொல்லி அவங்களும் பல குற்றங்களை அடுக்கிறாங்க. எங்கப்பா அவங்களுக்கும் ஒன்றுமே சொல்லலை. அப்படியா? அவங்களுக்கும் அதே மாதிரி டிஃபன் ரெடியாச்சு. 10 மணி வரைக்கும் பேசினாங்க. டிஃபனை கொடுத்து என்ன பண்ணியாச்சு, ஜோம் பண்ணி கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுடைய குழப்பங்களெல்லாம் மாற்றுவாருன்ட்டு. ஆனால் 2 பேரும் இணையிற மனநிலையிலே இல்லை. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் பாஸ்டர், வந்துடும், நீங்கள் சைன், நீங்கள் வந்த உடனே அது நீங்களுக்கு பார்த்து என்ன பண்ணிடுங்க, நீங்கள் முடிச்சு வச்சுருங்க, இனி வேண்டாம். 2 பேருமே அவ்வளவு மோதல்கள். எங்கள் அப்பா எல்லாம் 2 பேரும் எல்லாம் போன உடனே நாங்கள் குடும்பமாக அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். இந்த பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நாங்கள் கட்டி அதை நிர்மூலமாக்கி ஜெபம் பண்ணோம். திருப்பி ஒரு 4 நாள் கழித்து பேசி பஞ்சாயத்து பண்ண, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு காரில் எங்களை எல்லாம் கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னே அந்த பையனும் கூட வந்தார். அவர் சொல்கிறாரு, அங்கிள் நீங்கள் போகிறீங்க, தயவு செஞ்சு அவளை வேண்டாம், அவளோடு இனி வாழவே முடியாது, எப்படியாவது என்ன பண்ணிடணும் நீங்கள் பேசி, எங்களுக்கு நீங்கள் வேண்டாம், விட்டுருங்க, இப்படி எங்களை பிரித்து வச்சுருங்கன்ட்டு. எங்கள் அப்பா, தம்பி சும்மா இருப்பா, நீ அமைதியாக இரு, அதை இதையும் பேசாத, நான் தான் காரை ஓட்டிகிட்டு போகிறேன். ஒரு பின்னாடி உட்காந்து பஞ்சாயத்து. நான் திருப்பி எங்கள் அப்பாவோட அவர் ஃபைட்டிங். வீட்டுக்கு போனோம், வீட்டில் உள்ளே போய் உட்காந்தோம். அப்படியே எதுவுமே பேசலை கொஞ்ச நேரம். அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. இவங்களுக்குள்ள திருப்பி ஒரு அன்பு என்னாச்சு, உண்டானது. மீண்டுமாக அந்த குடும்பங்கள் இணைக்கப்பட்டது. எந்த ஒரு அட்வைஸுமே பண்ணலை, ஒன்லி ப்ரேயர். ஆமென். ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து இன்னைக்கு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றாரு அந்த அக்கா, நல்ல ஒரு கம்பெனியில் இன்னைக்கு வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில் அநேக பிரிவினைகள் காணப்படுகிறது. அந்த பிரிவினைகளை எல்லாவற்றையும் தேவன் இணைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மாதம், இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் வருடமாக கர்த்தர் மாற்றுவார். உங்களை பிரிக்க நினைக்கிற எல்லா விதமான பொல்லாத வல்லமைகள் நிர்மூலமாக கூடிய வருடம் இந்த வருடம். இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போது 2 பேரும் எங்கிட்ட ஃபோனில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையாக அநேக சாட்சிகள் உண்டு. ஆனால் நேரம் இல்லை, என்னுடைய சாட்சிகளை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர். இன்றும் உங்களுக்கு செய்ய அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பலன் உள்ளவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 8 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் எங்களோடு துணை நின்ற, இந்த 8 ஆண்டுகள் இடையில் எங்களோட வந்து இந்த சபையோடு நீங்கள் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரே பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆமேன். ஒரே ஆசீர்வாதம், சேம் பிளஸிங். 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையில் வந்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதே ஆசீர்வாதம் தான் நீங்கள் இப்பொழுது இணைந்த உங்களுக்கும் தேவன் அதே ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். நல்ல ஒரு 3 முறை சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 முறை வாசிப்போம். ஏசாயா 56 அதிகாரம்
7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 56:7 தானே? 50 நான் என் பரிசுத்த பர்வதமாகிய ம் 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 ஆமாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை, எல்லாரும் மூடி வச்சுட்டு என்னை கவனிங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து. எதுக்கு வாழ்த்து? எதுக்காக வாழ்த்து சொல்கிறேன்? 8 வருடம் முடிஞ்சு 9வது வருடம் முதல் ஆராதனை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2017ஆம் வருடம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி நம்ம கீழே வெண்ணிலா ஜோதி அக்கா வீட்டில் மாலை நேரத்தில் இந்த ப்ரேயரை ஆரம்பித்தோம். அக்காவுக்காக கைத்தட்டுக்கு பார்ப்போம். அந்த நாளில் இருந்து அவங்களும் ஊழியத்தில் தொடர்பாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கீழே அந்த வீட்டில் இருந்து செஞ்ச ஊழியங்களெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறோம். ஏன்னா டிவி நிகழ்ச்சிக்கு ரெக்கார்டிங் அங்கே தான் பண்ணுவோம். அப்புறம் அந்த அண்ணாச்சி அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக உட்கார்ந்துருந்தாங்க. எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். டிவி நிகழ்ச்சிக்கு தமிழன் டிவியிலேருந்து அந்த ரெக்கார்டிங் யூனிட் லைட்டெல்லாம் உள்ளே மாட்டி, அனல் அடிக்கும், அப்படி ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் மாட்டி ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சு அப்படி கீழே ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கீழே பாட்டு படிச்சுன்னா உடனே நின்றுவோம். ஏன்னா அதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ கீழே பாட்டு படிக்கலையா, அது கேட்குதில்ல, அந்த மாதிரி. அப்படி தான் அந்த ஊழியம் ஆரம்பித்தோம். அப்புறம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு முறைப்படி ஒரு ப்ரேயரு. எங்கள் வீட்டம்மா ஒவ்வொரு 1ஆம் தேதியும் காலையில் துதி ஆராதனை நடத்துவாங்க. துதி ஆராதனை நடத்தி எல்லாத்துக்கும் மாதத்தின் முதல் 1ஆம் தேதி துதி ஆராதனை நடத்துவாங்க. நடத்தி முடித்த உடனே எல்லாத்துக்கும் உணவெல்லாம் கொடுப்பாங்க. அந்த துதி ஆராதனைக்கு வந்தவங்கெல்லாம் யார் இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? ஒரு சில ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. நிறைய ஆண்டவர் அறியாத ஜனங்கள் வருவாங்க. அந்த துதி ஆராதனை நடத்தி செசிலியம்மா எப்போவுமே வருவாங்க. அந்த துதி ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் உணவு கொடுப்போம். இப்படி தான் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நம்ம செப்டம்பரில் ஃபங்க்ஷனாக அதை நம்ம நடத்துறதுனால, ஏன்னா அந்த இடத்துல போனதுனால நம்ம இதை அதுக்கு நன்றி மாத்திரம் சொல்கிறோம். அதில் கர்த்தர் 8 வருடங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இவ்வளவு நாட்கள் கர்த்தர் நடத்தின விதங்களுக்காக. அதனால் இன்றைக்கி காலையில் கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே இந்த 9வது வருடத்திற்காக சில வாக்கு தத்தங்களை, சில வார்த்தைகளை என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்த ஏசாயா 56ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 7வது வசனத்தில், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ண. கவனிங்க, முதலாவது கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ பண்ணுவார். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கு வேத வசனம்? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம். அப்போ இன்னைக்கு சத்துரு என்ன பண்ணுறான்? சிலருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளுகிறான், சந்தோஷத்தை பிடுங்குகிறான். சந்தோஷத்தை எடுத்துட்டு அவங்கள அந்த கவலையிலேயே வச்சு, அந்த கவலையிலே இருக்கிறது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் சில சுகவீனம் பலவீனத்தெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி அவனுடைய திட்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறேன். ஏதோ ஒரு துக்கத்தோடு நீங்கள் இந்த காலையில் வந்திருக்கலாம். சொல்ல முடியாத துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். கடந்த நாட்களில் நீங்கள் ஏதோ அனுபவித்த சில வேதனைகள் உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டில் உங்களை மீண்டும் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களை மகிழ பண்ண போகிறார் அப்படின்ட்டு. உங்களை மகிழ பண்ண போகிறார். ஆமாம். அப்போது 2வது பார்த்தீங்கன்னா, இந்த 9வது வருடத்திற்காக இன்னொரு வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 3 வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு சில அறிவிப்புகளோடு நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி ஜபிக்க போகிறோம். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம்
22ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. அடுத்தபடியா இந்த 9வது வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரேவா இருப்பார். எப்படி இருப்பார்? யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே. ஈசாக்கு பலியிடுவதற்காக மலையில் சகல விதமான ஆயத்தம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது கையை போடாதுன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும், உங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில காரியங்களை கர்த்தர் தான் உங்களுக்கு பார்க்கணும், சில காரியங்களுக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நல்ல கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னும் 3வது ஒரு வார்த்தை, இதெல்லாம் இந்த 9வது வருடத்தில் உள்ள வசனங்கள், இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது நிறைவேறும். அதனால் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்தபடியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 5யும் 6யும் வாசிங்க பார்ப்போம். ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆபிராம் அப்படிங்கிறது தனிமை, ஆபிரகாம் என்பது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ இதில் உள்ள ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கல்லூரிக்கு, சின்ன பிள்ளையிலேருந்து கல்லூரிக்கு போகிற வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கணும். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு ராஜ மகிமை, ஒரு ராஜ மேன்மைக்குள்ள கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வைக்க போகிறார். ராஜாக்களுக்கு ஒப்பாக நல்ல உயர் பதவிகளில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வைக்க போகிறார். இதான் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் இந்த 9வது வருடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சில தாளந்துகளை, சில திறமைகளை, சில அபிஷேகத்தை, சில கிருபையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். அதனால் இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் மாத்திரம் எழுந்து நில்லுங்க. ஒரு ஜபம் இந்த நாளில், இது ஒரு பிரதிஷ்டை ஜபம். இது ஒரு பிரதிஷ்டை ஜபம். இந்த 9வது மாதத்தினுடைய முதல் 9வது வருடத்தினுடைய முதல் ஆராதனை ஒரு பிரதிஷ்டை ஜபம். என் ஃபோன் எடு, ஒரு பாட்டு பாடலாம். அதனால் ஃபோட்டோ எடுக்கிறியா? அதனால் இந்த 9வது வருடத்தினுடைய ஒரு பிரதிஷ்டை ஜபம். எல்லாம் கண்களை மூடுங்க. இந்த 3 காரியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் இன்றைக்கி முதலாவது ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை மகிழ பண்ணணும். சில துக்கத்தோடு நீங்கள் தேவ ஆராதனைக்கு வந்திருக்கலாம், சில கண்ணீரோடு தேவ சமூகத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம், சில வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்களோடு தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம், சில கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை, பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டில் கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார். இனி என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வருமா? இனி என் வாழ்க்கையில் முகத்தில் ஒரு சிரிப்பு வருமா? என் வாயில் ஒரு சிரிப்பு வருமா? அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கேனேன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, இனி உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்ப போகிறார். கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற எல்லா கண்ணீரின் பாதை மாறப்போகிறது. சில காரியங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு கண்ணீரின் பாதையில் கடந்து வருகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர் வைக்க போகிறார். என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி
எல்லாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாற வேண்டும். உங்களுடைய கண்ணீரின் பாதைகளில கர்த்தர் ஒரு கிருபையை வைக்க போகிறார். ஒரு கண்ணீரின் பாதையில கர்த்தர் தம்முடைய தயவை விளங்க பண்ணி ஒரு இரக்கத்தை காண்பிக்க போகிறார். எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்க. இந்த ஆராதனை பிரதிஷ்டை நேரத்துல ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ இரக்கம் அப்படியே உங்கள் மீது நிரப்பி கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சியை இழந்து வந்திருக்கிற உங்கள் மீது ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை வைக்கிறார். ஒரு துதியின் சத்தத்தை வைக்கிறார். ஒரு விண்ணப்பத்தின் சத்தத்தை வைக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி. இரண்டாவதாக, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சில காரியங்களை குறித்து நீங்க கலங்கலாம். சில காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே. எல்லா கலக்கங்கள் மாற போகிறது. எல்லா கலக்கத்தின் பாதை இந்த நாளோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த 9வது வருடத்தின் முதல் இந்த ஆராதனையில தேவ சமூகத்தில் நிற்கிற உங்கள் மீது 9 விதமான கனிகள், அந்த கனிகளின் ஆசீர்வாதங்கள், 9 விதமான வரங்களின் ஆசீர்வாதங்கள், 9 விதமான கிருபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எல்லா கரங்களை தட்டுங்க. சில கிருபைகள், சில வரங்கள், சில தயவுகளை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, ஒரு பாயிண்ட் போற, எனக்கென்று நிறையே இல்லை. ஆமே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழுகின்றீர், புது உயிர் தருகின்றீர். சொல்லுங்க. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழுகிறீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. சொல்லுவோம். என் மேய்ப்பர் நீதானையா, ஆமென், எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில? கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 9வது ஆராதனையின் முதல் 9வது வருடத்தின் முதல் ஆராதனையில் நிற்கிறேன். அப்படி ஜனங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் சொன்ன இந்த 3 வார்த்தைகளின்படி உடைய மக்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஒரு சில அறிவிப்புகளை நான் வேகமாக சொல்லிட்டு செய்திக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனமாக கவனிங்க. இந்த ஆராதனை முடிந்த உடனே நம்ம உடனடியாக திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதனால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் திருவிருந்துக்கு நீங்கள் ஆயத்தமாய் வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் வரும்பொழுது எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க. நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறீங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரிசுத்தத்திற்கு ஒரு அடையாளம்.
யார் வெள்ளை உடை அணிகிறா? யார் அணிகிறா வெள்ளை உடை? அரசியல் தலைவர்கள் புது வெள்ளை உடை தான் அணிந்து வர்றாங்க. ஒரு காலத்தில் வெள்ளை உடை யாராவது கணவனை இழந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடுத்துனாங்கன்னா அது ஒரு அபசகுணமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை மாறுது. மருத்துவர்கள் எப்படி அணிஞ்சிருக்காங்க? வெள்ளை உடை தான். நர்ஸ் எல்லாமே வெள்ளை உடை தான். அதனால் இந்த பழைய பஞ்சாங்க காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். வெள்ளை உடை உடைச்சிட்டு போனாலே ஒரு மரியாதை வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் அதனால் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் திருவிருந்து ஆராதனைக்கு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க. ஆண்கள் ஒயிட் சட்டை போட்டு வாங்க. நல்லா கம்பீரமாக வாங்க. கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். அதனால் இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதனால் எல்லாரும் ஜெபத்தோடு வாங்க. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற 18ஆம் தேதி 3வது வெள்ளிக்கிழமை சிறப்பு அற்புதத்தின் மாலை ஆராதனை நடைபெறும். அந்த நாளிலே ஒரு சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக அகத்தியன் அப்படிங்கிற ஒருத்தர் சென்னையிலேருந்து வர்றாங்க. அதனால் எல்லாரும் நீங்கள் குடும்பமாக வந்துடும். எத்தனை பேர் குடும்பமாக வருவீங்க? எல்லோரும் குடும்பமாக வாங்க. இரவு நேரத்தில் எல்லாருக்கும் இரவு உணவு கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இரவு உணவு கொடுக்கணும். நீங்கள் அதுக்காக பொறுப்பெடுக்கலாம். அதுக்காக நீங்கள் பொறுத்தனையாக காணிக்கைகள் கொடுக்கலாம். உணவு அவருக்கு ஒரு நல்ல ஆஃபரிங் எல்லாம் கொடுக்கணும். ஒரு 15,000 நமக்கு தேவையாக இருக்குது. நீங்கள் அதனால் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த 9வது வருடத்தின் ஆராதனை, இந்த 9வது வருடம் முழுவதும் நான் சொன்ன 3 வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தர் அப்படியே நடத்தி கொடுக்க போகிறார். அதனால் 18ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்துடுங்க. கொஞ்சம் வேலையில் இருக்கிறவங்க முன்னக்கூட்டியே வந்துடுங்க. சரியாக ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடுங்க. எல்லாருக்கும் ஒரு டீ எல்லாம் ரெடி பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, வழக்கம் போல் புதன்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த ஏரியாவில் இருக்கிற வேலைக்கு போகாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சரியாக 10:30 மணிக்கு நீங்கள் வாங்க. அது 12:30 மணி வரையிலும் அந்த உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை எல்லா வாரமும் மாலை ஜெபம் நடக்குது. எப்படியாவது நடக்கும். இந்த வாரம்லாம் நாங்கள் வெளியில் தூரமாக போயிட்டோம், அடித்து பிறண்டு வந்து அந்த ஆராதனை நடத்தினோம். ஆராதனைக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் காத்திருந்தாங்க. லைட் இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு அந்த ட்ராவல் டயர்டே போயிட்டு மக்களை பார்த்த உடனே, ஆமாம், டயர்டாகி நான் உள்ளே போய் முகத்தெல்லாம் கழுவி ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து தான் என்ன பண்ணணும், ப்ரேயர் நடத்தினேன். ஆனால் உங்களை பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு பலன் வந்துட்டு, கர்த்தரும் அப்படி தான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். அதனால் எல்லா வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. முக்கியமாக பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க நீங்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நான் சொல்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள், எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவரை எடுத்து கர்த்தருக்குன்னு உங்களுக்காக இயன்றதை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன் அப்படிங்கன்னு நான் சொல்ல போகிறேன். சரியா? எல்லா பிறந்த நாள், திருமண நாள், விசேஷித்த நாட்களில் அது நீங்கள் கவர்களை எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். அது இவ்வளோன்ட்டு இல்லை, நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு. இப்போ இந்த ஆராதனையிலிருந்து காணிக்கையில் ஒரு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் அப்படியே இருக்கலாம். தசம பாகங்கள், சிறப்பு காணிக்கைகள் கொண்டு வர்றவங்க மாத்திரம் முன்னாடி கொண்டு வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் உண்டியலில் போட்டுக்கலாம். மிச்சம் எல்லாருக்கும் அந்த காணிக்கை பையில் உங்கள் இடத்திலே வந்து அந்த காணிக்கை சேகரிக்கப்படும். அதனால் ஒரு காணிக்கை பை அருமையான சகோதரி ஆக்னஸ் அவங்க இதை பொறுப்பெடுத்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அதனால் சிஎஸ்சி திருச்சபையில் காணிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய போட்டி. சிஎஸ்சி திருச்சபையில் போயிருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே காணிக்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை வந்து பார்த்திங்கன்னா என்னையவே காணிக்கை எடுக்க சொன்னாங்க. 3வது முறை பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன். கரெக்டாக அந்த எல்ட்ரு, அந்த செக்ரட்டரி வந்து, தம்பி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது அங்கே ஒரு பெரிய கிரேடு மாதிரி. அதனால் சாம் சொன்னான், அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், இந்த வாரம் நம்ம சபையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை நீங்கள் எடுக்க சொல்லணும்ப்பா. அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டென்சியும் சாம்சனும் இன்றைக்கி முதல் காணிக்கை நாங்கள் எடுத்துருதோம் அப்படின்னா, அப்படி நீங்கள் எடுக்கண்டா இன்றைக்கி உங்கள் சகோதரிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அதில் நீங்கள் தான் காணிக்கை வந்து பாட்டு பாடும்போது சேகரிக்கணும். சிறப்பு காணிக்கைகளை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற தசம பாகங்கள், காணிக்கைகள், அதெல்லாம் என்ன சூழ்நிலையில் கொடுக்குறீங்கன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த 9வது
வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ளே கர்த்தர் வைக்க போகிறார். இப்போ அதனால் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, கடந்த வாரத்தில் கொண்டாடினவங்க, நீங்கள் எல்லாம் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் கொண்டாடுறவங்க இருந்தாலும் நீங்கள் எழும்பலாம், கொண்டாடினவர்கள் இருந்தாலும் எழும்பலாம். சரி, ஜூலி சிஸ்டர் எழும்பி நிற்கிறாங்க, அவங்களுக்காக கரங்களை தட்டுவோம். அவங்க பிரின்ஸ் அவங்களுக்கு சொன்னாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையாக எழுந்து நிற்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த புதிய பிறந்த நாளிலும் ஒரு மகிமையின் பிரசன்னத்தினால என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்ன வசனத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருடைய கரத்தின் நிலையினால் மூடி மறைப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருங்க. அப்போ இந்த ஆராதனைக்கு நான் முதலாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் முதலாய் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த ஆராதனைக்கு தான் நான் முதலாக வந்திருக்கிறேன்னு சொன்னவங்க கொஞ்சம் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக யாராவது இருக்கிறீங்களா? இந்த ஆராதனைக்கு அவங்க வந்திருக்காங்களா ஏற்கனவே? விபிஎஸ் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்திருக்காங்களா? சரி, ஓகே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்தால ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்கிறேன். ஒரு துயரமான காரியம்தான், அதை நீங்கள் திடப்படுத்திக்கிடுங்க. இதை சொல்லாமலும் இருக்க முடியாது. நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய செசிலியா அம்மா, உங்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகள் அவங்க பேர் பிரமிளா, அவங்க பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. மூத்தது செல்வி அக்கா, சரி மன்னிக்கவும், மூத்தது செல்வி அக்கா அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன். அப்புறம் பிரமிளா அவங்க பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 மகன். இன்னொருத்தர் சர்மிளா திருப்பூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் 1 மகன் 1 மகள். இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 2வது மகள் பிரமிளா அவர்களுடைய மூத்த மகன் கடந்த வாரத்தில் எதிர்பாராத விதமாய் ஒரு சாலை வாகன விபத்தில் அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த தம்பி போயிட்டாங்க. வயது ஒரு 17 வயது நிறைவு பெறக்கூடிய ஒரு வயது. ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். கடந்த நாட்களில் அந்த குடும்பத்துக்கு போய் நாங்கள் ஆறுதல் கொடுத்து ஜெபிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி அவங்க செசிலியாமாவும் வந்திருக்காங்க, செல்வி அக்காவும் வந்திருக்காங்க. நீங்கள் முதலாவது இந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த குடும்பங்களுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்கள்ட்ட விசாரித்து கொள்ளுங்கள். ரொம்ப அவங்க துக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை கேட்காம உங்கள் ஆறுதல் படுத்தி அவங்களுக்காக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய மூத்த மகன் ஒரு கல்லூரி படிப்புக்கு 12 எக்ஸாம் எழுதி கல்லூரி படிப்புக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு சூழ்நிலை. அதனால் அந்த குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் அதான் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு முக்கியமோ என்னமோ கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம் அல்ல, கர்த்தருக்கு முக்கியம். எதுக்கு ராஜாக்கள் உங்கள் சந்ததியிலிருந்து தோன்றுவார்கள் அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பிறந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஊழியர்களை கூட்டி ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் கூட்டி ஜெபிக்க முடியல, எங்களுக்கு காணிக்கைகள் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது. அந்த வாரத்தில் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிச்சுட்டு போயிடணும். உங்கள் பிள்ளைகளை வச்சு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமையாக நீங்கள் நன்றி செலுத்தணும். அவங்க அதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லலை, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். அவங்க எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அவங்களுடைய பூர்ண சபையில் நல்ல நற்சாட்சி இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் சில நேரங்களில் அனுமதிப்பார். சில குடும்பத்தில் யோபினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். இந்த துன்பத்தின் நேரத்திலும் இந்த மக்கள் என் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்களா, இழப்பின் நேரத்தில் என் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்களான்ட்டு நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கவலையில் போனோம். நான் அங்கே போய் அவங்களுக்கு செபித்து ஆறுதல் சொல்லும் பொழுது அவங்க திடப்பட்டாங்க, தைரியப்பட்டாங்க. அதனால் இன்னும் அந்த திட நம்பிக்கையும் தைரியத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்முடைய ஆராதனையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். செசிலியா அம்மாவுக்காக ஜெபிக்க போகிறோம். இரவும் பகலும் எல்லா ஆராதனைக்கும் அவங்க ஓடி வருவாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இப்படி நடந்ததுக்கா அப்படின்னு சொல்லி எங்களால் பல நாட்கள் அந்த கேள்விக்கு எங்களுக்கே பதில் கிடைக்கல. ஆனால் நம்ம ஆறுதல் சொல்லணும். நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை.
ரூத்தினுடைய சரித்திரத்தின் புஸ்தகத்தில் ஒரு வேத வசனம் இருக்கிறது, அவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயை செய்கிற தேவன். அதனால் கர்த்தர் தயை பாராட்ட வேண்டும், அந்த குடும்பத்துக்கு தயை பாராட்ட வேண்டும். அவருடைய குடும்பத்தில் கண்ணீரெல்லாம் துடைக்கணும். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஒரு விசை கூட கர்த்தாவே இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒரு விசை கூட ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் மௌன அஞ்சலி வெளி உலகத்து மக்கள் செலுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அந்த குடும்பத்தில் ஒரு ஆறுதல் வரணும். இந்த 3 குடும்பத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இன்னும் அந்த பிரமிளா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இளைய மகன் படித்து கொண்டிருக்கிறான், அந்த மகனை கர்த்தர் பாதுகாக்கணும். செல்வியக்க குடும்பங்கள், இன்னும் அந்த திருப்பூரில் இருக்கிற குடும்பங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். நீங்கள் வாகனத்தில் போகும்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். உங்கள் வாகனத்தில் நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக போகணும். வாகனத்தில் போக்குவரத்தில் ஒரு சந்தோஷம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக திரும்பி வரணும். உங்கள் வாகன பயணத்தெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். உங்கள் வாகனம் போக்குவரத்தில் தூதர்களை அனுப்பி கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லாம் ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த காரியத்தை உங்களுடைய கல்வாரி சிலுவையில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரி பிரமிளா அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. உங்களுடைய தயவுள்ள கரத்தினால் குடும்பத்தில் நன்மையை காண பண்ணுங்க. கர்த்தாவே செபிக்கிற சபை ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அந்த குடும்பத்தில் பெரிய நன்மையை காண பண்ணுங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம்தான் தியானிச்சுட்டு நாம் திருவிருந்துக்காக நாம் ஆயத்தமாக போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நீங்கள் வாசிங்க. 54ஆம் அதிகாரம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். 10 நிமிடம் தான் இன்னைக்கு செய்தி. நீங்க மூடி வச்சுட்டு இன்னைக்கு கவனிங்க. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், இமை பொழுது முகத்தை மறைத்தேன். 2 காரியம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார் இந்த 2 வசனத்துல. முதலாவது இமை பொழுது கைவிட்டு இருக்கிறார். நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் கைவிடுவார். இமை பொழுது முகத்தை மறைப்பார். ஏன் தெரியுமா? நீங்க இமை பொழுது முகத்தை மறைக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இமை பொழுது கைவிடுகிற நேரம், இமை பொழுது முகத்தை மறைக்கிற நேரம். நீங்க உலகத்தில் சில நேரங்களில் சில தன்னிச்சையான முடிவுகளை நீங்க எடுக்கணும். சில நேரங்களில் உங்க பலத்தில் நீங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. கர்த்தரை சார்ந்திராம உங்க பலத்திலையும் உங்க ஞானத்திலையும் சில காரியங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா என் அண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் உலக பிரகாரமா சில காரியங்களுக்கு முயற்சி பண்றீங்க, உலக பிரகாரமா சில காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயம் வந்திருக்கிறோம், வெற்றி வந்திருக்கோம், எல்லாம் நடந்திருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, நம்முடைய முயற்சி, திறமை, ஞானம் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பலன் வருது அப்படின்ட்டு. வேதவசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது, தேவரையும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க மக்களே. யாரை கர்த்தர் இமை பொழுது கைவிடுகிறாரோ, இமை பொழுது முகத்தை மறைக்கிறாரோ, அவங்கள ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலுவையில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ இமை பொழுது கைவிட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணத்திலிருந்து அவரை பாதுகாக்க முடியாதா? அவரை கெத்செமனே தோட்டத்துக்குள்ள பிடிக்க போறாங்க. யுத்த வீரர்கள், ராணுவ வீரர்களோடு போறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் பின்னிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. கல் எறிவதற்காக கற்களை எடுக்கும் பொழுது மறைஞ்சு போகிறார். கடலின் மீது நடந்து போகிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகுமே நாரும்னு சொன்னவனை உயிரோட வெளியில கொண்டு வர்றார். பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் அவரால் செய்ய முடியும்.
சிலுவை மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாதா? சிலுவை பாடுகளிலிருந்து வெளியில போக முடியாதா? கெத்செமனே தோட்டத்தில் போய் கதறி அழுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்குவதற்கு சித்தமானால் அது நீங்கும்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஆனா பிதாவினுடைய சித்தம் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த சிலுவையில ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி எல்லா ஜனங்களையும் மீட்டெடுப்பது ஒரு நோக்கமா இருந்தது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. ஆமா, நாங்க நிறைய நேரம் அப்படி கைவிடுவோம், கைவிட்டு கதறுவோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் நித்தமும் கதறி சொல்லுகிறேன், என் வார்த்தைகளை கவனியாமல் இருப்பீரோ அப்படின்ட்டு. ஊழிய பாதையில் அப்படி சொல்லுவோம் சில நேரங்களில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உங்களை பார்த்து சொல்கிறேன், சில நேரங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம், என் தேவனே எங்களை கைவிட்டுட்டீங்களா, நாங்கள் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய எல்லா கைவிடப்படுகிற சூழ்நிலை இமை பொழுது தான். ஆனால் அந்த இமை பொழுது நம்மளுக்கு பெரிய ஒரு டைமிங்காக தெரியுது. ஏன் தெரியுமா? அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம், ஒரு நாளே 1000 வருஷம். அப்போ இமை பொழுதுனா எத்தனை நாளாக இருக்கும்? உங்களுக்கு கொடுக்குற டைம் படி சில கஷ்டங்கள், சில கடினங்கள் உங்களுக்குன்னு சில நாட்கள் கொடுக்கப்படுது, குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பிதாவாகிய தேவன் கைவிட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மீட்பு, இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, இவ்வளோ பெரிய சுகம், ஆரோக்கியம் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கும். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு. அற்ப காலம் உண்ட கோபமா? எப்படிப்பட்ட கோபம்? கவனிங்க. இப்போ ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படுதாருன்னா எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? நீங்கள் நேசிக்கிற உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் கோபப்படுவீங்க. எதற்காக கோபப்படுவீங்க? அந்த பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக மாறணும், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், எந்த ஒரு தவறான காரியத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்க. இமை பொழுது என்ன நேரம் கோபப்பட்டுக்கொண்டே இருப்பீங்களா? இல்லை தானே? இந்த இடத்துல இமை பொழுது மூண்ட கோபத்தினால், இமை பொழுது மூண்ட கோபம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, சில நேரங்களில் நீங்கள் அறியாமல் செய்யக்கூடிய காரியங்கள், அந்த அறியாமல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை நினைவு கூறு பண்ணுவார், சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார், சில நேரம் வெளியில் வருவதற்கு உதவி செய்வார். ஆனாலும் அது இல்லாதபடி தன்னுடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். ஆனால் அவருடைய முழு கோபம் வந்துச்சுன்னா உலகம் இல்லை, இமை பொழுது தான் கோபம். அந்த இமை பொழுது கோபமுமே உங்களுக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும், சொல்லுங்க பார்ப்போம், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையோடு இறங்குவாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய இரக்கம், உங்கள் மேலே கோபம் வந்தால் தான் அவருடைய இரக்கம் நல்லது. வேதத்தில் நம்ம வாசிக்கலாம், யாத்திராகமம் 34:7 ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொருத்தர் உபாகமம் 5:10 எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொருத்தர் யாத்திராகமம் 20:6 எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஒருத்தர் வாசிங்க, யாத்திராகமம் 34:7 வாசிங்க. உபபாகமம் 5:10 வாசிங்க. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம். யாத்திராகமம் 20:6 வாசிங்க. யாத்திராகமம் 20:6. அதனா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை கற்பனைகளை கைக்கிறவர்களுக்கோ. இந்த 3 வசனத்திலையும் ஒரே ஒரு காரியம்தான், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேலே வந்துட்டுது, நீங்கள் கத்தரண்டைக்கு திரும்பிட்டீங்க அப்படின்னா
1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். 1000 தலைமுறை. உங்களுக்கே தெரியாது நீங்க எத்தனாவது தலைமுறை அப்படின்ட்டு. அப்படிதானே? நம்ம அப்பா தெரியும், நம்ம தாத்தா தெரியும். நிறைய பேருக்கு தாத்தாவுடைய தாத்தா, தாத்தாவுடைய அப்பா தெரியுமா? தெரியாது. அப்போ நமக்கு குறைஞ்சி பார்த்தா 2 தலைமுறை தெரியும். அப்போ 1000 தலைமுறைக்கு கர்த்தர் உங்க மேல கிருபை வைக்கிறார். அதனால தான் வந்து பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு நீங்க திரும்புறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உங்க குடும்பத்தில் உள்ள உங்க பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை வைக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் ஒரு அன்பை வைக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம். சில நேரங்களில் சில பிதாக்களுடைய அக்கிரமம் விசாரிக்கப்படும். பிதாக்கள் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சாபம், பின்தொடரக்கூடிய ஒரு இழப்பு, பின்தொடரக்கூடிய சில குறைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னைக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர்றீங்களோ அந்த பிதாக்களுடைய அக்கிரமம் அது விசாரிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில உங்க நாள்ல இருந்து 1000 தலைமுறை இரக்கம் தொடங்குகிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இமை பொழுது கர்த்தர் மூண்ட கோபத்தினால உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஏதோ பிதாக்கள் நமக்கு தெரியாம பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் பண்ணி சில கோபங்களை நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம நல்லவங்களா இருப்போம். ஆனா பிதாக்களுடைய கோபத்தை நிமித்தம் சில குறைகளை நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் கேன்சல் ஆகுது. இன்னைக்கு எல்லாம் உங்க வாழ்க்கையில பாருங்க, சில பிதாக்களுடைய சாபங்கள், பிதாக்களுடைய அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் வந்த எல்லா கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைச்சி போடுகிறார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், இன்னைக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன். சில முந்தினவர்கள் பண்ணின சில சாபங்கள், முந்தினவர்கள் பண்ண பாவங்கள், அது நிமித்தம் வந்த தண்டனைகளை இனி என் பிள்ளைகள் அதை அனுபவிப்பதற்கும் அந்த தண்டனையை சுமக்கிறதற்கும் அவங்க மேல அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா தண்டனையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர், நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன். இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப இரக்கம், தேவனுடைய இரக்கம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிருபை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பாப்போம். கிருபை, நித்திய கிருபை. 2வது தயவு. கிருபைக்கு அடுத்தால தயவு, அது ரொம்ப முக்கியம். கிருபை, தயவு. 3வது இரக்கம், ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அப்படி தானே? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மத்தேயு 5:7 வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப தேவ பிள்ளைகள் நீங்க இரக்கம் காட்டணும், இறங்கணும். கொஞ்சமாவது நீங்க என்ன பண்ணணும்? இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நம்மளுடைய இந்திய தேசத்தில் மதர் தெரசா, எத்தனை பேருக்கு மதர் தெரசா தெரியும்? மதர் தெரசா தெரியுமா? கை தூக்குங்க பார்ப்போம். மதர் தெரசா தெரியும் தானே? நீங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்துக் கொள்ளணும். சில மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து தொண்டு செய்தவர்கள், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளணும். அந்த அம்மா ரொம்ப இரக்க சுவாபத்தில் உள்ளவங்க, இரக்கத்தினுடைய சுவாபத்தில் உள்ள ஒரு ரொம்ப இரக்க சுவாபம். அவங்க கல்கத்தா பகுதியில் தொழு நோயாளிகள். இப்பவும் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, கல்கத்தாவில் உள்ள பிளாட்ஃபார்மில் 5 தலைமுறையா இன்னும் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்களாம். கல்கத்தா எத்தனை பேர் போயிருக்கீங்க? நான் 5 முறை போயிருக்கேன். மேற்கு வங்காளம். எல்லாம் உங்களை கூட்டு போகணும் ஒரு நாளைக்கு. எல்லாரையும் ஒரு மேற்கு வங்காளம் ட்ரிப்பு கூட்டு போகணும், எனக்கு ஒரு விருப்பம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன், அது ஒரு பெரிய ஸ்டேஷன். சியால்டான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேஷன். அந்த ஹவுரா ஸ்டேஷனெல்லாம் 16க்கு மேலே பிளாட்ஃபார்ம் இருக்குது. சியால்டாவிலையும் 10-12 இருக்குது. அவ்வளோ பிளாட்ஃபார்ம். கோயம்புத்தூரில் 5 தான் இருக்குது. அப்போ நீங்கள் அப்போ எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். 16 18 இருக்குது. அப்போது நீங்கள் இறங்கி வெளியில் வந்து யாராக இருந்தாலும் சரி, படித்தவனாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, மதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுங்கள், அழகாக கொண்டு போய் மீட்ரு போட்டு ஜம்முன்னு இறக்கி விட்டுருவோம். இந்த சென்னையில் இருக்கிற மாதிரி மீட்டருக்கு மேலே மீட்டருக்கு கீழே. இந்த ஓலா புக் பண்ணாலே இப்போ 100 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்கிறான்.
நீங்கள் கல்கத்தாவில் போனீங்கன்னா இந்த பழைய பிஎட் வண்டிலாம் ஓடும், பிஎட் காரு, அம்பாசிடர் காரெல்லாம் கரெக்டாக மீட்ரு போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில்லறையோடு தர்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தமிழ் டிரைவர் வந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எவனை கேட்டாலும் சரி இடம் தெரியாத வைக்கான்னு பார்த்து, சார் இதான் எங்களுடைய கல்கத்தாவுக்கு இதான் ஆசீர்வாதம் அப்படிங்க, மதர் ஹவுஸ் எல்லாவனும் கரெக்டாக கொண்டு போய் விடுறான். அந்த அளவுக்கு அந்த இறக்கம் அந்த அம்மா காட்டுறதுனால அந்த இறக்கம் இன்னும் தலைமுறையாக தொடருது. அப்போ அந்த இடத்தெல்லாம் 2-3 முறை நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த அம்மா இருந்த அறை பூட்டி வச்சுருப்பாங்க, அது இருந்த கட்டில் சேர் எல்லாம் இருக்குது. அப்போ சேரிட்டி ஆஃப் மிஷனரி அப்படி ஒரு நல்ல ஒரு அந்த அந்த அம்மாவுடைய காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையோட தான் இந்திய தேசத்தில் வந்து தன்னுடைய சேவையை தொடங்குச்சு. அப்போது இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி தானே, ரொம்ப நாள் செய்ய முடியாது இல்லையா? கையில் இருக்கிற பணம் எவ்வளோ நாளைக்கு வர்றோம். அதனால் இந்த கல்கத்தாவில் போய் சில வியாபாரிகள் சில வசதி படித்தவங்ககிட்டலாம் போய் அப்போ கேட்குமாமா, அந்த நம்ம இந்திய தேசத்தினுடைய முறைமையின்படியே நம்ம அந்த சேரி அமைஞ்சிருக்கோம், அந்த ப்ளூ கலரில் அந்த ஒயிட்டில் ப்ளூ கலர் கோடு போட்டு அந்த சேரியோட நல்லா அருமையாக முக்காடு போட்டு அப்படி தான் போவாங்க. இந்திய தேசத்துடைய கலாச்சாரத்தை நான் மதிக்கிறேன்னு சொல்லுமா அந்த அம்மா. நல்ல கிறிஸ்தவம் என்றைக்கும் கலாச்சாரத்துக்கு எதிரி கிடையாது. அப்போது அந்த அம்மா போய் ஒவ்வொருத்தங்களுடைய போய் இந்த கிடைக்கிற டொனேஷன்களை வாங்கி என்ன பண்ணுமா, அந்த பணத்தை வச்சு அந்த மிஷனரி சொசைட்டியை ரன் பண்ணியிருக்குது அந்த நாட்களில். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தனவான் ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்கிட்ட போய் அவங்க சில சொல்லியிருக்காங்க, இவர் நல்லா உதவி பண்ணுவாருங்க, இவருக்கு இத்தனை கடை இருக்குது, இத்தனை வியாபாரம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, அதனால் இவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நல்ல உற்சாகமாக உங்களுக்கு கொடுப்பார், இவர் ஒருத்தர் கிடைச்சாலே போதும் நீங்கள் நல்லா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உற்சாகப்படுத்தினோன்னே அது தவறு இல்லை. அவங்க அப்படி போய் கேட்க போகும்பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கால சொன்ன மாதிரி அநீதி உள்ள நியாயாதிபதி மாதிரி மனுஷனை மதிக்கவே மாட்டான். தனக்கு கீழே இருக்கிற வேலை செய்கிறவங்கள மனுஷனாவே நினைக்கிறது இல்லை. அப்படி கொடூரமான ஆள் அவன்கிட்ட போய் பணம் சேருது. அவன் ரொம்ப கடினமான இருதயம் உள்ளவன், இறக்கம்னாலே அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ இந்த அம்மா போய் கேட்டாங்களாம், இந்த கல்கத்தாவில் இந்த மாதிரி வீதியில் இருக்கிறவங்க, தொழுநோயாளிகள், கைவிடப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு இல்லம் அமைச்சு அவங்கள நான் பராமரிக்கிறேன், மருத்துவ உதவி செய்கிறேன், இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்களால் ஏன்றதை கொடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த சேலையை எடுத்து அது அந்த முந்தானே சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கொடுக்குற பணத்தையோ பொருளையோ பணமோ நீங்கள் ஏதோ வந்து இதில் கொடுக்கலாம், இதில் போடலான்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க மடிப்பீச்சை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அது கேட்டுச்சான். அவன் என்ன பண்ணியிருக்கான், பான்பராக்கு போட்டுட்டு நல்லா துப்பிட்டு, பான்பராக் போட்டு நல்லா சவைச்சிட்டு அந்த ஏந்து நிலை துப்பிட்டானா, இதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானா. எப்படி இருக்கும்? நீங்களே என்ன பண்ணுவீங்க, அட நான் சும்மா போகிறவனே அப்படின்னு இருப்பீங்க. அந்த அம்மா அது சொல்லலை. அந்த அம்மா சொல்லலை. அந்த அம்மா சொல்லிச்சான், இதை எனக்கும் இதை நான் எனக்கு வச்சுக்கிடுதேன், இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப விலை மிகுந்த கிஃப்ட்டு, இதை நான் எனக்கு வச்சுக்கிடுதேன். என் இல்லத்தில் இருக்கிற அம்மா அப்பா இல்லாதவங்க, தொழுநோயாளி, கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் கொடுத்த இந்த கிஃப்ட் விலையேறப்பட்டது, இது எனக்கே இருக்கட்டும், இதை நான் பத்திரமா வச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த நிமிஷம் இந்த அம்மா அப்படி பொறுமையாக அன்பாக இரக்கமாக பதில் சொன்னோன்னே அவன் காலில் விழுந்தான். இந்த மாதிரி ஒரு இரக்க சிந்தனை உள்ளவங்களை நான் என் வாழ்க்கையிலே நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் வந்து அதுக்கு பிறகு அந்த தொண்டு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறவனா மாறினானாமா. இன்னைக்கு அவனுடைய தலைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்களாம். அது ஒரு கணக்கெடுப்பு. இப்போ மம்தா பானர்ஜி ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மம்தா பானர்ஜியுடைய கவர்மெண்ட்டில் இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு முன்னாடி சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் அரசியல் பதவிகளெல்லாம் ஐஏஎஸில் அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆட்கள் இருக்காங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்படி வேலைக்கு போகணுன்ட்டு அவசியம் இல்லை, அவங்களுக்கே அவ்வளோ கோடி பணம் இருக்குது, அவங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கிறது அவங்க வீட்டில் ஒரு பெருமையா. ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸாக அந்த குடும்பத்தில் இருக்கணுமா. இப்போ கவனமாக கவனிங்க. அதான் இரக்கம் காட்டுகிறவங்க இரக்கம் பெறுவாங்க, இரக்கம் செய்யணும் தேவ பிள்ளைகள். அதனால தான் லூக்கா 6:36 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 6:36. லூக்கா 6:36
லூக்கா 1:50 ஒருத்தர் வாசிங்க. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. லூக்கா 1:50 வாசிங்க. அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அருமையான மக்களே. பிதா இரக்கமுள்ள தேவன். கர்த்தரெல்லாம் உங்களுக்கு இரக்கம் பாராட்டினபடினால தான், அந்த இரக்கத்தினால தான் கர்த்தர் நம்மளுடைய எத்தனையோ தண்டனைகள், அக்கிரமங்கள், மீறுதல்களுக்கெல்லாம் நம்ம தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கோபம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா, சோதோம் குமாரா எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த ஒரு வார்த்தை, அந்த வெள்ளிக்கிழமை நான் தியானித்தேன். அது எனக்கு ரொம்ப எப்பவுமே என்னோட பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. வசனத்தை சொல்லுங்கம்மா. அதிகாரம் வசனங்களை சொல்லுங்க. ஆதியாகமம் 19 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே முதல் வேதத்தில் இரக்கம் வைக்கப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்து. லோத்து சாதாரண ஆள் இல்லை. லோத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் நீதிமான் அப்படின்னு பைபிளில் போட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் மேல் வச்ச இரக்கத்தினால அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டார். பெரிய அழிவு, கர்த்தருடைய கோபம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்கு மேலே வருது. அப்போ சில நேரங்களில் சில கோபம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கோபம் வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். சில இடத்துல சில கோபத்தை கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து அவங்க உப்பு தூணா போனாங்க, அது 2வது ஒரு காரியம். ஆனால் அவன் அந்த நாட்களில் மரணத்துக்கு தப்பு வைக்கப்பட்டான். அப்போ கர்த்தருடைய கோபம் மரணத்துக்கு எதுவாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இது பாதுகாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் மரணத்துக்கு எதுவாக இருக்கும் பொழுது அவருடைய இரக்கம் அது தப்புவிக்கிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். லோத்துக்கு ஒரு இரக்கம் இருந்ததுனால தேவ தூதர்களே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. தேவ தூதர்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே போனாங்க. அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அவனை சரியாக சேஃப்டி பண்ணாங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 9வது வருடம் முழுவதும் நீங்கள் தூதர்களாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய கரத்தினாலும் பாதுகாக்கப்படணும். கர்த்தர் அப்படி தான் உங்களை பாதுகாக்க போகிறார். அடுத்தபடியாக இதுதான் முதல்ல இரக்கத்தை பெற்றவர், முதல்ல கிருபையை பெற்றவர். நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 வாசிங்க பார்ப்போம். 7வது வசனத்தில் நோவாவுக்கோ 6:8 வாசிங்க. 6:8 கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அப்போ முதல்ல கிருபையை பெற்ற மனுஷன் நோவா. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சோதோம் கொமோராவுக்கும் அழிவு, முழு உலகத்துக்கும் அழிவு. சோதோம் கொமோராவுக்கு அழிவு விழும்பொழுது கர்த்தர் இரக்கம் வச்சதுனால அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. உலகமே அழிக்கப்பட போகுது சோதோம் கொமோரா அக்கினியினால. நோவாவுடைய காலத்தில் உலகம் ஜல பிரளயத்தினால. ஆனால் அந்த அழிவு. ஆனால் நோவாவுடைய குடும்பத்திலிருந்து 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க, பேழைக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பேழைக்குள்ளே வர்றீங்க. சபை தான் உங்களுக்கு பேழை. நீங்கள் உலகம் அது ஒரு பெரு வெள்ளத்துக்கு நீங்கள் ஒப்பாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நம்ம யூடியூப் பார்க்க முடியல. 2 கடினமான சம்பவம். திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு இளம்பெண்ணுடைய மரணம். இப்போ அஜித் குமார்னு ஒரு தம்பி, அவனுடைய மரணம், அதனுடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளை துக்கப்படுத்துது பார்த்தீங்களா, வேதனைப்படுத்துது இல்லையா? அதனால் அந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய தேசத்தில் மாறணும். இன்னும் இந்த வரதட்சணை குடும்பம் நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி? அதை நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன்.
அரபு தேசத்துலலாம் பெண்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் போய் நகை ரொக்கமெல்லாம் கொடுத்து தான் போய் கட்டிட்டு வரணுமா. அதனால் அரபு தேசத்தில் நிறைய பேர் ஆண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களாம். இந்தியாவில் வரணுமா, நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். சரியா? இந்தியாவில் இப்படி வரணும் அப்படின்னா பெண்கள் நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். அரபு தேசத்தில் நிறைய ஆண்கள் 40க்கு பிறகு கல்யாணம் நடக்குமா. யோசிச்சு பாருங்க. அப்போ அதே மாதிரி அந்த தம்பி செய்யாத குற்றங்களுக்கு சில நேரங்களில் சில தண்டனைகள், அது சில துக்கங்கள். பாருங்க, ஈரான் இஸ்ரவேல் அந்த போர், அது நிமித்தம் அழிவுகள். அப்போ இதெல்லாம் இருந்து தேசம் பாதுகாக்கப்படணும். இப்போ நோவாவுடைய காலத்தில் தேசம் ஜல பிரளயத்தில் அழிக்கப்பட போகுது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தில் இருந்த 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த கிருபை. அதனால பாருங்க, உங்கள் குடும்பத்தின் மக்களை நீங்கள் எப்படியாவது சபைக்குள்ள கொண்டு வரணும். கஷ்டம்தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை நீங்கள் சபைக்குள்ள கொண்டு வாங்க. உங்கள் மக்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்துட்டு அவங்க இல்லை அப்படின்னா அந்த இழப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். நாங்கள் போய் ஊழியர்கள் நிற்கும்பொழுது அந்த வேதனை எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தர் கொடுக்குற முதிர் வயதின் ஆயுசு நாட்கள் வரைக்கும் ஜீவனோடு அவங்க இருக்கணும். இதான் ஆசை. அதனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சபை மக்களை எந்த காரணத்தை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, படிப்பாக இருக்கலாம், முக்கியமான காரியமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்களை உட்கார வச்சு பழகுங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ளே அவங்க இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு, ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் சகல சிருஷ்டிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? ஆமாம், நீங்கள் சகல சிருஷ்டிகளுக்கு போய் அறிவிக்கீங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அறிவிச்சிடணும். உங்கள் குடும்பத்தின் மக்கள் என்ன பாரு, என்ன ஆனாலும் சரி நீ உட்காந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கேட்டுட்டு போகட்டும். அவங்க ஏதாவது ஒரு பாடட்டும், ஏதோ ஒரு கதைகளை கேட்கட்டும், வசனத்தை கேட்கட்டும். அதனால் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அவங்க தலைமுறையாக அந்த இரக்கத்தை பெறணும். லூக்கா 1:50 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய பயந்தவர்களுக்கு எல்லாம் இரக்கத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு இறங்குகிறபடினால தான் கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் இமைப்பொழுது முகத்தை மறைக்கக்கூடிய நேரம் வரும். இமைப்பொழுது கைவிடப்படக்கூடிய நேரம் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கும் வரும், உங்கள் குடும்பத்துக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் அந்த கைவிடப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நித்திய கிருபையோடு நமக்கு என்ன பண்ணணும்? இறங்கணும். உருக்கமான இறக்கங்களெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளணும். அப்போ நோவாவுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நோவாவுடைய குடும்பத்தில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சார். அப்போ 2 விஷயம். ஒன்று இரக்கத்தை பெற்ற லோத்துவும் உலகத்தின் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டார். கிருபையை பெற்ற நோவாவும் ஜல பிரளயத்திலிருந்து அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் தான் நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு கிருபையும் ஒரு இரக்கத்தையும் கர்த்தர் மேலே வைக்கணும். ஒரு கிருபையும் ஒரு தயவையும் கர்த்தர் மேலே வைக்கணும். ஒரு கிருபையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் மேலே வைக்கணும். சில இழந்த கிருபையை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் மீது தலைமுறையாக வைக்கணும். சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் மேலே கிருபையை தலைமுறையாக வைக்கணும். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கங்களின் தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் கிருபை பாராட்டுகிற ஒரு தேவன். அவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஒரு இரக்கத்தையும் கிருபையும் கர்த்தர் உங்க மேலே வைக்க போகிறார். சில இரக்கம் உங்களுக்கு மறைக்கப்பட்டதுனால சில துன்பம், சில கிருபையை நீங்கள் இழந்ததுனால சில கஷ்டங்கள், பாடுகள். இனி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். சில அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். சில மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பம் இழந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இழந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். சில இரக்கம் உங்களை விட்டு தாண்டி போயிருக்குதா, அந்த இரக்கம் உங்கள் மேலே வரணும். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சில மேலே தலைமுறைக்காக இரக்கம் வைக்கப்பட போகிறது. லூக்கா 1:50 1000 தலைமுறையுடைய இரக்கம் வைக்கப்பட போகிறது. சில கிருபைகள், நித்திய கிருபை உங்கள் மீது வைக்கப்பட போகிறது. எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார்.
இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். சொல்லுங்க, வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரங்களில காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க, தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தசம பாகங்கள் சிறப்பு காணிக்கைகளை கொடுக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் என்னிடத்தில் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் காணிக்கை உங்கள் இடத்துக்கு வரும். நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரி. கர்த்தாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு தேவ கரத்தின் மகத்துவத்தின் வல்லமையுள்ள வலதுகரம் காணிக்கைகளை கொடுக்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் கிருபை வைப்பீராக, இரக்கம் வைப்பீராக. இந்த நாளிலும் இந்த பாடலை பாடும் பொழுது அப்படியே உங்க இடத்துக்கு காணிக்கைகள் வரும். ஸோ இன்னைக்கு இந்த காணிக்கை எடுக்கிறதுல ஒரு சின்ன மாற்றம். இப்பொழுது நீங்கள் முண்டியில் கொண்டு வந்து போடக்கூடிய காணிக்கை வந்து ஒரு பேக் வரும். நீங்கள் அதில் நீங்கள் என்ன பண்ணியிருங்க, அந்த பையில் நீங்கள் போட்டுருங்க. தசமபாகம், சந்தா, சிறப்பு காணிக்கை, மிஷினரி காணிக்கை எல்லாத்தையும் நீங்கள் முன்பாக கொண்டு வந்து நீங்கள் உண்டியலில் நீங்கள் இந்த கையில் கரங்களை வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் முன்பாக வந்து பாஸ்டர் ஐயாட்ட கொடுத்து நீங்கள் ஜோம் பண்ணி அந்த உண்டியலில் போட்டுருங்க. மற்றபடி யாரும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர வேண்டாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் வரும் பொழுது தயவு செஞ்சு கவரை யாரும் நீங்கள் உள்ளே போட்டுற வேண்டாம். கவரை நீங்கள் முன்பாக கொண்டு வாங்க. மற்ற காணிக்கைகளை இந்த பேக்கில் நீங்கள் போட்டுருங்க. தேங்க்யூ. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும்.
கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். திருவிருந்துக்காக ஆயத்தமாக போகிறோம். நீங்கள் எல்லாரும் திருவிருந்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்க இந்த ஒரு சேரெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு எல்லாம் திருவிருந்துக்கு